பின்னணி பாடகி பி. சுசீலாவையே பலமுறை ரீடேக் வாங்கிய ஒரு பாடல். பாட மறுத்த பி. சுசீலாவை விடாப்பிடியாக பாட வைத்த மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். கடைசியில் அந்த பாடலுக்கு கிடைத்த தேசிய விருது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். இந்திய சினிமாவின் முன்னணி பாடகியாக இருந்த பாடகி பி. சுசீலா பாடவே முடியாது என்று அழுது கொண்டே சொன்ன ஒரு பாடலை இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் கட்டாயப்படுத்தி பாட வைத்ததும், அதற்கு பி. சுசீலா பலமுறை டேக் வாங்கியதும் சினிமாவில் பலரும் அறியாத ஒரு தகவலாகும். அதாவது 1968ஆம் ஆண்டு இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான திரைப்படம் உயர்ந்த மனிதன். சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ இணைந்து நடித்த இந்த திரைப்படத்தில் மேஜர் சுந்தர்ராஜன் ஒரு முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார். ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த இந்த படத்தில் அசோகன், மனோரமா, சிவகுமார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த இந்த திரைப்படத்தில் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த திரைப்படத்தில் கவிஞர் வாலி எழுதிய ஒரு சூப்பர் ஹிட் பாடலான நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவானிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா, தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு என்ற இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் ஒரு பாடலாக உள்ளது. கவிஞர் வாலி எழுதிய இந்த பாடலுக்கு தனது குரலின் மூலம் உயிர் கொடுத்தவர்தான் பி. சுசீலா. இந்த பாடல் பதிவின் போது என்னால் இந்த பாடலை பாடவே முடியாது என்று பாடகி பி. சுசீலா அழுது கொண்டே கூறியுள்ளார். ஆனால் அவரை விடாபிடியாக மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அப்படி சொல்லக்கூடாதுமா, நீதான் இந்த பாடலை பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி பாட வைத்துள்ளார். அதன் பிறகு பாடத் தொடங்கிய பி. சுசீலா பல முறை ரீடேக் வாங்கியுள்ளார். ஆனாலும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் விடாப்பிடியாக விடாமல் மீண்டும் மீண்டும் பாடச் சொல்ல ஒரு கட்டத்தில் சோர்ந்து போன பி. சுசீலா, என்னால் இந்த பாடலை பாடவே முடியாது, நீங்கள் வேறு யாரையாவது வைத்து பாடலை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று அழுது கொண்டே அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு இருக்கிறார். ஆனால் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் விடவே இல்லை. மீண்டும் மீண்டும் பி. சுசீலாவை ரீடேக் எடுத்து பாட வைத்த எம்.எஸ். விஸ்வநாதன் பாடல் பதிவு செய்து முடித்தவுடன், இன்று நீங்கள் பாடிய இந்த பாடல் உங்களுக்கு ஒரு பெரிய பெயரை பெற்றுத்தரும், அந்த அளவிற்கு நீங்கள் உழைப்பை கொடுத்திருக்கிறீர்கள் என்று பாராட்டியுள்ளார். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் பாராட்டி கூறியதை போலவே இந்த பாடலுக்கு தான் பின்னணி பாடகி பி. சுசீலா அவர்களுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் பாடவே முடியாது என மறுத்த பி. சுசீலாவை கட்டாயப்படுத்தி பாட வைத்து அந்த பாடலுக்கு கிடைத்த தேசிய விருது என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி. இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.